ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலும் வற்றாத நீரூற்று ஊழியங்கள் மூலமாகவும் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேத வினா விடை பகுதியின் 4வது பாகத்திலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேத வினா விடை நிகழ்ச்சியை நீங்கள் ஆர்வத்தோடு பார்த்து வருகிறீர்கள். அதற்காக உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நீங்கள் பாருங்கள், அநேகருக்கு இதை பகிருங்கள். அநேகர் இதன் மூலம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இந்த நாள் வினா விடையின் தலைப்பு என்னவென்று சொன்னால், கிச்சன் பக்கம் போனதுண்டா? கிச்சன் பக்கம் போனதுண்டா? இந்த வினாவிடை பகுதியில அதனுடைய விளக்கத்தை நான் சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். நம்முடைய சமையல் அறையில் பயன்படுத்துகிற பொருட்களை வேதாகமத்தில் எங்கெங்கெல்லாம் இருக்கிறது என்பதை நாம் இந்த நாளிலே கண்டுபிடிக்க போகிறோம். அந்த சமையலறையில் இருக்கும் பொருட்கள், வேதத்திலே உள்ள சம்பவங்களை நான் மறைமுகமாக ஒரு வார்த்தையில் சொல்வேன். அந்த வார்த்தையை வைத்து நீங்கள் சமையலறையில் உள்ள பொருளை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அது வேதத்தில் இருக்க வேண்டும். கிச்சன் பக்கம் போனதுண்டா? ஓகே, இப்பொழுதே நீங்கள் சிந்திக்க ஆரம்பித்திருப்பீர்கள் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? எடுத்துக்காட்டாக நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். மோசே என்று சொல்லுகிறேன். மோசே என்று சொல்லும் பொழுது நீங்கள் சமையல் அறையில் அவருக்கு சம்பந்தமான ஒரு பொருளை கண்டுபிடிக்க வேண்டும். ஒருவேளை தண்ணீர் என்று நாம் சொல்லலாம். நாம் சமையல் அறையில் பாலை பயன்படுத்துவோம். பால் என்பது விடை. நான் அதற்கு சம்பந்தமான உள்ள ஏதோ ஒன்றை நான் கேள்வியாக கேட்பேன். இப்பொழுது கானான் தேசம் என்று சொல்லுவேன். கானான் தேசம் என்று சொல்லும் பொழுது நீங்கள் அதற்கு சம்பந்தமான சமையலறை பொருளாக பால் என்பதை நீங்கள் விடையளிக்க வேண்டும். இப்படித்தான் இந்த வினா விடை அமைய போகிறது. உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். கிச்சன் பக்கம் போனதுண்டா? ஆரம்பிக்கலாமா? முதலாவது, தசம பாகம். தசம பாகம் இந்த வார்த்தையை வைத்து வேதாகமத்தில் உள்ள சமையலறை பொருளை நீங்கள் சொல்ல வேண்டும். தசம பாகம். தசம பாகத்தை படிக்கும் பொழுது இந்த சமையலறை பொருள் வேதத்திலே வருவதை நாம் பார்க்க முடியும். எத்தனை பேருக்கு நல்லா சமைக்க தெரியும்? எத்தனை பேரு, ஆண்களோ பெண்களோ, நீங்கள் சுவையாக சமைக்கிறீர்கள்? என்னென்ன பொருட்கள் எல்லாம் நம்முடைய கிச்சன்ல இருக்குது அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரியும்? ஓகே, நல்லது. அப்படி நீங்கள் கிச்சன்ல போய் வேலைகளை பார்த்திருப்பீங்கன்னு சொன்னா, ஒருவேளை இந்த கேள்விகளை பற்றி நீங்கள் அதிகமாக சிந்தித்து சீக்கிரமாக விடையளிப்பீர்கள். தசம பாகம் யார் சொல்றாங்கன்னு பார்க்கலாம். தசம பாகம். தசம பாகம் என்றால் உங்களுக்கு நம்முடைய சமையலறை பொருள் எது ஞாபகம் வருகிறது? சில பேரு உடனடியா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. நானும் அதற்கான விடையை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே இதனுடைய பதில் இருக்கிறது. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், மாயக்காரரே, வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்கள் என்று இந்த வசனம் இங்கே சொல்கிறது. விடை என்பது வெந்தயம். வெந்தயம் என்று இங்கே சொல்லப்படும். அது நீங்க ஜீரகமும் நீங்கள் பதிலாக கூற முடியும். இது மத்தேயு 23:23 உள்ளது. அடுத்த கேள்விக்குள்ள நம்ம போகலாமா? எல்லாரும் ஆயத்தமா இருக்கிறீங்கன்னு சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். மேல்சார். மேல்சார் இந்த பெயர் யார் என்பதை நீங்கள் கண்டுபிடித்து அதற்கு சம்பந்தமாக கிச்சன்ல இருக்கிற ஏதாவது பொருட்கள், சமைக்கிற பொருட்கள் ஏதாவது இருக்கிறதா என்பதை நீங்கள் கண்டுபிடிங்க. மேல்சார் இந்த பெயரை யாரெல்லாம் வேதத்துல ஞாபகம் வச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாம் எளிதாக நீங்க கண்டுபிடித்து விடுவீர்கள். மேல்சார் இந்த நபர் எங்க பார்க்கிறோம்? மேல்சார். மேல்சார் என்பவர் யார் என்று சொன்னால், தானியேல் புத்தகத்துல தானியேல், அனனியா, அசரியா, மிஷாயேல் என்பவர்கள் அங்க இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு பிரதானிகளின் தலைவனாக இருந்தவர். பிரதானிகளின் தலைவன் இந்த மேசா. பாபிலோனில் பிரதானிகளின் தலைவன் மேல்சார். இப்ப கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஓகே,
சில பேர் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. விடை என்ன என்பது பருப்பு. நாம் இதை எங்க படிக்கலாம் அப்படின்னு சொன்னா, தானியேல் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆகையால் மேல்சார் அவர்கள் புசிக்க கட்டளையான போஜனத்தையும் அவர்கள் குடிக்க கட்டளையான திராட்சரசத்தையும் நீக்கி வைத்து அவர்களுக்கு பருப்பு முதலானவைகளை கொடுத்தான் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் விடை என்ன? பருப்பு. நம்ம சாம்பாருக்கு பருப்பு தான் அதிகமா பயன்படுத்துவோம். ஆகவே பருப்பு என்பது விடை. 3வது கேள்விக்குள்ள நம்ம போகலாமா? உற்சாகமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். 3வது கேள்வி, விதவை. விதவை விதவை என்று யோசிக்கும் பொழுது உங்களுக்கு கிச்சன்ல, சமையல் அறையில என்ன பொருள் ஞாபகம் வருகிறது? விதவை. இத நிச்சயமா யாரும் மறக்க முடியாது. இந்த சம்பவம் நமக்கு ரொம்ப தெளிவா நமக்கு ஞாபகம் வரும். கண்டுபிடிச்சிட்டீங்களா? நீங்க சீக்கிரமா கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா அந்த கர்த்தர் ஸ்தோத்திரம் சொல்றேன். நீங்க ரொம்ப தெளிவாக வேதத்தினுடைய சம்பவங்களை உங்களுடைய இருதயத்துல அழகாக வைத்திருக்கீங்க. அதுக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம். விடையே நானும் சொல்லிடுறேன். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல இந்த விடை இருக்கிறது. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்றான். ஒரு பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் நடைபெற்ற அற்புதம். அங்கே மாவும் எண்ணெயும் குறைந்து போகவில்லை என்று வேதம் இங்கே சொல்கிறது. அப்படி என்றால் விடை என்ன? எண்ணெய். அடுத்த கேள்விக்குள்ள நம்ம போகலாமா? நிறைய பேரு ரொம்ப சிந்தித்துக் கொண்டிருக்கீங்க. கிச்சன் பக்கம் எல்லா பொருட்களையும் நீங்க ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா ஈஸியா தெரியும். அடுத்த கேள்விக்குள்ள போலாம். விசுவாசம். விசுவாசம். விசுவாசம் என்ற வார்த்தைக்கு நம்முடைய சமையலறையில சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை, ஒரு பொருள். விசுவாசம். இது இல்லாம ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். எல்லா கூட்டு குழம்பு எல்லாத்துக்கும் முக்கியமா நம்ம இத ஒரு பயன்படுத்துவோம். கண்டிப்பா இதை நம்ம பயன்படுத்துவோம். விசுவாசம். விசுவாசம் உங்களுக்கு இந்த வசனம் கண்டிப்பா ஞாபகம் வந்துடும். ஓகே, சில பேரு உண்மையிலே வேகமாக நீங்க சிந்தித்து கண்டுபிடிச்சிட்டீங்க. நானும் அதற்கான விடையை சொல்றேன். மத்தேயு 17:20. மத்தேயு 17ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனத்துல இதற்குரிய விடை இருக்கிறது. அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினால் தான். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். வேதம் அருமையா சொல்கிறது கடுகளவு விசுவாசம். இப்ப விடை என்ன? கடுகு. அருமையா கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்த கேள்விக்குள்ள நம்ம போலாமா? சோதோம் கொமோரா. சோதோம் கொமோரா. சோதோம் கொமோரா. இந்த சோதோம் கொமோரா என்ற வார்த்தை உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்தவுடன் நம்முடைய சமையலறையில் இருக்கிற என்ன பொருள் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருகிறது? சில பேர் உடனே அக்கினி நெருப்புன்னு சொல்லிட்டீங்க. அது கிடையாது. இது வந்து சமைக்கிற பொருள். சமைக்கிற பொருள், அக்கினி கிடையாது. சோதோம் கொமோரா. இந்த சம்பவத்தை மறக்கவே கூடாது. ஏன்னா அது மறக்க கூடாதுன்னு வேதம் சொல்லுது. அதை நினைத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. இது மறக்கவே கூடாது. யோசிங்க, நல்லா யோசிங்க. பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா? நானும் உங்களுக்கான பதிலை நான் சொல்லி விடுகிறேன். எங்க இருக்குது? ஆதியாகமம் 19வது அதிகாரத்துல 26வது வாக்கியம். ஆதியாகமம் 19:26. அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனாள் என்று வசனம் இங்கே சொல்கிறது. யாரு? லோத்துனுடைய மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனார்கள். அப்போ விடை என்ன?
உப்பு. இப்ப நம்ம எல்லாம் இத நம்ம மேலோட்டமா ஒருவேளை அறிவுக்காக இதை படித்தா கூட இதுல இருக்கிற பாடங்கள் எல்லாம் நம்ம இருதயத்துல நாம் பதித்துக் கொள்ள வேண்டும். தசம பாகம் முக்கியமானது என்பதையும், நாம் ஆகாரத்துல அதிகமாக தானியலும் அவருடைய நண்பர்களும் சாப்பிட்டது போல மரக்கறி, பருப்பு முதலான ஆகாரங்களை சாப்பிடுவது அது நல்லது என்பதையும், ஆண்டவர் விதவையின் வீட்டில எப்படி அந்த எண்ணெயை குறையாமல் இருக்க பண்ணினாரோ அதே போல நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதும் ஒரு பாடமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, கடுகளவு விசுவாசம் அப்படி என்றால் நம்முடைய விசுவாசம் சிறியதா இருந்தாலும் அது முழுமையா இருக்கணும். அப்பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த லோத்தின் மனைவி இந்த உலக ஆசீர்வாதங்களை பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாயிட்டாங்க. அந்த நிலைமை நமக்கும் வரக்கூடாது. இந்த பாடங்களை இந்த வேத வினா விடை நிகழ்ச்சி மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் நிகழ்ச்சியை பார்த்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே மீண்டும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த ஒரு வினாவிடை நிகழ்ச்சியில இன்னும் அழகா சுவாரஸ்யமான ஒரு அனுபவத்தோடு உங்களை நான் சந்திக்க இருக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் புதிய சுவாரஸ்யமான அனுபவம் உள்ள காணொலியோடு மீண்டும் உங்களை சந்திக்க உள்ளேன். தேவன் நம்மை அதுவரைக்கும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றி.